ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த லெட்டர்ல அவ நாளைக்கு கோயிலுக்கு வரப்போறதா எழுதியிருக்கலாமா? அப்புறம் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீக்கிறதா எழுதியிருக்கிறாளாமா? அது மட்டும் இல்லம்மா, அந்த கிழவி பேத்தி வர சந்தோஷத்துல கோயில் பூசாரிட்ட சொல்லி 1000 பேத்துக்கு அன்னதானம் தடபுடலா ஏற்பாடு பண்ணியிருக்காளாமா. நான் ஒரு கணக்கு போட்டா விதி வேற ஒரு கணக்கு போடுது. இந்த கிழவன் செத்து அந்த ஓடி போனானே பிரபாகரன், அவனை இந்த கிழவனுக்கு கொல்லி போட வர வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நாம அந்த கிழவனுக்கு கொடுத்த டார்ச்சர் தெரிஞ்சு அவனுக்கு பதிலா அவன் மகளே வரா. ஆமாண்டாமா அண்ணே, இதுக்குள்ள ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு தெரியுதா? தெரியுதா? எனக்கு சரியா புடிபடலமா. என்ன அது? அட புத்தி கேட்ட அண்ணா, இந்த சிதம்பரம் குடும்பத்துக்கு நாம செய்யற கெடுதல் எங்கேயோ இருக்கிற பிரபாகருக்கு தெரிஞ்சிருக்கு. அத சொல்றேன். ஆமால, இந்த பாயிண்ட பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. அப்ப இந்த கிழவன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அந்த பிரபாகரன் கூட தொடர்புல இருக்காங்க. சரியா? ஆமாண்டாமா. ஆனா ஒரு விஷயம்டாமா, அந்த சிதம்பரமோ அந்த ரங்கநாயகியோ அவங்க 2 பேருமே பிரபாகரன் கூட தொடர்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரங்கநாயகி அந்த பிரபாகரனுக்கு உயிரோட தேவசம் கொடுக்க பார்த்தா. அந்த கிழவன் கூட அதுக்கு பெருசா பிரச்சனை பண்ணலையே. ஆனா அந்த கிழவி நர்மதா வச்சு பிரபாகரனோட தவசம் நடத்த விடாம பெரிய பிரச்சனை பண்ணால. அப்ப அந்த கிழவிதான் அந்த பிரபாகரன் கூட தொடர்புல இருக்கா. இருக்கலாம்டாமா. அதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அப்படி ஒரு சந்தோஷத்துல நம்ம காதுல விழுகிற மாதிரி மைக்க பிடிச்சிட்டு அவ்வளோ தென்னவட்டா பேசிட்டு போனாலே. ஆக மொத்தத்துல அந்த பிரபாகரனோட மக இந்த ஊருக்குள்ள வரப்போறது உறுதி இல்ல? இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? அண்ணே, அவ மட்டும் இங்க வந்தா நாம சிதம்பரம் குடும்பத்து மேல போட்டு வச்சிருக்கிற பொய்கேஸ் எல்லாம் உடைச்சு அந்த குடும்பத்தை சிக்கல்ல இருந்து விடுவிச்சிருவா. அதோட சிதம்பரம் குடும்பமும் தெம்பாயிடும். ஆஹா, நடக்க கூடாது. அது மட்டும் நடக்கவே கூடாது. நாம போட்ட பிளான் படி நாளைக்கு கோயில் நகைய சிதம்பரத்தால எடுத்து கொடுக்க முடியாம போகணும். அந்த வீட்டை கோர்ட்ட வச்சு கெடுபிடி பண்ணி காலி பண்ண வைக்கணும். அவன் குடும்பத்தோட வந்து நடுத்தெருவுல நிக்கணும். அந்த கிழவனோட பேரன் பண்ண சத்தியத்துக்காக 3வது நாளும் தண்ணி குடிக்காம சாவான். இது எல்லாம் நடக்கணும்னா ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரபாகரன் பொண்ண நாம தூக்கி அவளையும் கொல்லணும்.